வெல்கம் டு யுவன்ஸ் கிராஃப்ட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு க்ரோ போன்சாய். போன்சாய் எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மரம் வந்து ஆல்ரெடி நான் 1 இயருக்கு முன்னாடியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல இதை போன்சாய் பண்ணலான்னு தான் நான் வளர்த்தேன். ஆல்ரெடி நான் அதில் கம்பியெல்லாம் கட்டி எப்படி எனக்கு வந்து அந்த போன்சாய் வேணும் அப்படின்னு முதல்ல ஐடியா பண்ணி அதை பெண்ட் பண்ணி நான் வளர்த்துருக்கேன். இப்போ வந்து அதை நான் ரீபாட் பண்ண போகிறேன். எப்படி ரீபாட் பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி அதை கட்டிங் பண்ணணும், எப்படி வந்து அதோடய ரூட்ஸை வந்து எப்படி கட் பண்ணணும், இதையெல்லாம் இந்த வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நம்ம அந்த பாட்லேருந்து ட்ரீயை வெளியே எடுத்தோடனே இருக்கிற மண் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி வேர் ஃபுல்லாக நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. மெயின் ரூட்டை தவிர மெயின் ரூட்டை வந்து நீங்கள் வெட்டவே கூடாது. மெயின் ரூட்டை வெட்டினீங்கன்னா மரத்தோட க்ரோத் வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு சீக்கிரம் க்ரோத் வேணும்னா மெயின் ரூட்டை வந்து கட் பண்ணாதீங்க. மெயின் ரூட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வீடியோவில் வரும் பாருங்கள். நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, செடி வளர்க்குறதுனா வந்து மண்ணை மட்டும் கொட்டி வச்சுருவோம். அப்படி பண்ணவே கூடாது. மண்ணில் வந்து நம்ம கோகோ பீட் இருக்குது, அதாவது தேங்காய் மஞ்சியும் அப்புறம் வந்து சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸ் போடணும் நம்ம, அதாவது ஃபிஷ் டேங்கில் யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸு. அந்த ஸ்டோன்ஸையும் கோகோ பீட்டையும் மண்ணையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா மண் எப்போவுமே ஈரத்தன்மையோடு இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு அந்த ரூட்டு வந்து சீக்கிரம் உங்களுக்கு க்ரோத் அது வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் மரம் நல்லா வரும். உங்களுக்கு வெயில் காலத்தில் கூட உங்களுக்கு க்ரோத்து அப்படியே இருக்கும், சொங்காது மரம். போன்சாய் பண்ணுறதுக்கான மெயினான விஷயமே பிரான்ச் கட் பண்ணுறது தான். பிரான்ச் நீங்கள் கட் பண்ணுறதுனா அதாவது டிப்பில் தான் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அழகாக டிப்பில் மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா இருக்கிற பிரான்ச்சை வந்து இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து க்ரோத்து கிடைக்கும் அதுக்கு. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு புஷ் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்க்குறது அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அழகாக சின்ன ஒரு மரம் மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், சின்ன சின்னதாக இலை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் வந்து பிரான்ச்சாக மாறும். அதுதான் வந்து புஷ் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். அழகான ஒரு ட்ரீ ரெடியாக போகுது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், நான் வளர்க்க ஆரம்பிக்கும் போது கட்டி விட்ட கம்பி இது. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் ஆஃப்டர் 1 இயர். இல்லைப்பா, நான் ஒரு 5 வருஷத்துலேயே ஒரு போன்சாய் மரம் வளர்க்கணும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது கண்டிப்பாக. அதுக்குன்னு சில மரம் வெரைட்டியெல்லாம் இருக்குது, சீக்கிரம் வளர்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த மரமும் பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் க்ரோத்து. அதாவது உங்களுக்கே தெரியும், சாதாரண ஒரு பாதாம் மரம் நம்ம ஊர் மரம் தான். நம்ம ஊர் மரத்தை வச்சு நான் போன்சாய் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நர்சரியில் போய் போன்சாய் பண்ணுறதுக்கு மரம் வேணும் அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்கக்கிட்ட ஐடியாஸ் கேட்டுறாதீங்க. சத்தியமாக தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. நீங்களே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த மரம் வேணும் எனக்கு அப்படின்னு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வாங்க. நீங்கள் போன்சாயின்னு வாயை துறந்தீங்கனாலே அவ்வளோதான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. இப்போ நான் ரீபாட் பண்ணதுக்கப்புறம் இதோட க்ரோத் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து கம்பியை யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த தடவை. அதனால் ஒரு சாதாரண ஒரு கயிறை யூஸ் பண்ணி இதுக்கு நான் பிரான்ச்சஸ் எல்லாம் எப்படி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கட்டி விட போகிறேன். என்னடா நீ பெரிய எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, என்னோடய 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. 5 இயர்ஸாக போன்சாய் வளர்த்திட்ருக்கேன். இந்த ஒரு மரம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மரம் வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2 மரம் எப்படி வந்து ரீபாட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் பண்ணி போட்டிருக்கேன். 4 இயர்ஸ் பேனியன் போன்சாய். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, மரம் வச்ச உடனே மரமோ செடியோ ஏதோ ஒன்று வச்ச உடனே ஒரு தடவை தான் தண்ணி ஊற்றுவோம். அப்படி பண்ணவே கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா, மரம் வச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றணும் அதுக்கு. அப்போ தான் வந்து உள்ளே வந்து ஏர் கேப்பெல்லாம் வந்து மண் போய் ஃபில் ஆகும். உங்களுக்கு மரத்தோட க்ரோத் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து மரம் சூப்பராக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில் போடுங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை, see you.